நூலுரையை குறித்து பேச விழைகின்றேன். இந்த புத்தகத்தை அம்பாள் முத்துமணி ஐயா ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் கொடுத்தார்கள். நான் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 7 மணிக்குள்ளாக வேகமாக வாசித்தேன். எனக்கு அந்த புத்தகத்தை விட்டு நீங்கிறதுக்கே மனசு இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரம் இடையில் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு அரை மணி நேரம் எழுந்திரிச்சது கூட இந்த புத்தகத்தை விட்டுட்டு ஏதோ என்னுடைய உறவுகளை விட்டு நான் அப்படி எழுந்து செல்றதா தான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் காலச்சித்திரம். எஸ்ரா ஐயா அவர்கள் இதற்கு அணிந்துரை கொடுக்கின்ற பொழுது நினைவுகளின் கதைகள் என்று சொல்லுகிறார். இது ஏன்னா எல்லாருமே படிக்க இந்த கதைகளுக்குள்ளே போய் நிற்க என்னன்னு கேட்டால் அவரவர்களினுடைய உறவினர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். அவருடைய நூலோட ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிக்குது. அதான் என்ன கேட்டால் ஒரு ஊரில் ஆரம்பித்து ஒரு ஊரில் முடியுது. முதல் கதை தமுக்கம் தந்த திருப்பம், நிறைவு கதை சாத்தூர் சம்பந்தம். முதல் கதை மதுரையிலே தொடங்குகிறது, நிறைவான கதை சாத்தூரிலே முடிகிறது. இப்படித்தான் அவருடைய கதைகளினுடைய நான் தொகுப்பை பார்க்கின்றேன். அவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். சென்ற முறை இந்த அரங்கிலே பேசிய எழுத்தாளர் எஸ்ரா ஐயா அவர்கள் இப்படி குறிப்பிட்டார். எல்லா மனிதனுக்கும் எஞ்சி நிற்பது, மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருவது பாலிய கால நினைவுகள் தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதையொட்டி வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய பாலிய சகி என்ற நாவல் குறித்தும் இங்கே சிலாகித்து பேசினார். அந்த அடிப்படையில் தான் எழுத்தாளர் ஆர் முத்துமணி ஐயா அவர்களும் இந்த நூலினை அவருடைய அந்த இளம் பிராய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை தன் உறவுகளோடும் தன்னை சார்ந்தவர்களோடும் தன்னை விட்டு தள்ளி இருப்பவர்களோடும் இந்த எழுத்தை கோர்த்து இந்த கதைகளை படைத்திருக்கிறார். இந்த கதைகளுக்குள்ளாக பெண்களை அதிகமாகவே படைத்திருக்கிறார். ஏன்னா நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இவங்க படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அம்மாவை பேசுகிறார், அக்காவை பேசுகிறார், ஆச்சியை பேசுகிறார், இவர்களெல்லாம் அக்காவை பேசுகிறார். இவர்களெல்லாம் அந்த உறவு சார்ந்த பெண்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட என்னன்னு கேட்டால் உறவு சாராத பெண்களையும் படைச்சு காட்டுறார். ஒரு 2 பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையே இவருடைய கதையில் 10 கதைகளில் வேல்மாறல் அப்படிங்கிற கதை தான். இந்த கதை அவ்வளோ அட்டகாசமான ஒரு கதை. ஏன்னு கேட்டால் தன்னுடைய வீட்டு பெண்களை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை பேசுவது ஒரு விதமான எழுத்து. ஆனால் தன் உறவு சாராத எங்கோ இருக்கக்கூடிய பைத்தியம் பிடித்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து பேசுவது என்பது மனிதம் தோய்ந்த எழுத்து. அந்த எழுத்தை தான் வேல்மாறல் என்ற கதையிலே படைத்திருக்கிறார். நான் கூட தலைப்பை பார்த்தோன்னே யோசித்தேன், வேல்மாறல்னு பேர் வச்சுருக்காங்க, உள்ளே பக்தி கதைகளாக போதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்தேன். டீ கடை கோபால் கொடூரமானவன் அந்த கதை ஆரம்பிக்குது. எனக்கு பார்த்தோன்னே என்னடா டீ கடை கோபால் கொடூரமானவன். அப்போ என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்ச பொண்ணு வள்ளின்னு பேர். அந்த பொண்ணு டீ கேட்டு போய் நிற்கிது. சட்டுன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கே இருந்த சுட இருந்த அந்த தண்ணி எடுத்து தூக்கி ஒரு மூஞ்சில் எரியிறான். ஆனால் அந்த பைத்தியம் பிடிச்ச பெண் பேசாமல் அது பாட்டுக்கு அப்படியே அவலாதிப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகருது. ஆனால் அங்கே இருக்க நியாயவாதிகள் சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி விட்டு எரியிற, உனக்கு டீ கொடுக்கன்னா கொடு, இல்லைன்னா போயிடுறேன் அப்படின்னு. இப்போ இந்த பைத்தியம் பிடிச்ச பெண் என்னன்னு கேட்டால் ஒரு ஹோட்டலில் போய் நிற்கிறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு என்னன்னு கேட்டால் அங்கே போய் வரவங்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்குது, சாப்பாட்டுக்காக பிச்சை கேட்குது. இந்த ஹோட்டல் முதலாளி துரத்தி அடிக்கிறார், போன்னு. ஏன்னா தனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்களோ இந்த பைத்தியக்கார பெண்ணால் அப்படின்னு. அப்போ என்ன கேட்டால் போய் அவர் ஒரு இன்ஸ்பெக்டரை போய் புகார் கொடுக்குறாரு. உடனே அவர் விசாரிக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறாரு, ஒரு பெண்ணை போய் அது ஒரு பைத்தியம் பிடிச்ச பொண்ணை போய் எப்படி விசாரிக்கிறது, சரின்னு போன்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவரோட ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு. அவர் டீயும் வடையும் வாங்கி கொடுத்து இந்த பெண்ணை அனுப்புகிறாரு. அந்த பொண்ணு என்னன்னு கேட்டால் விருதுநகரில் இருக்க தெப்பக்குளத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படித்துறையில் உட்காந்துருக்கு, அரச மரத்து கீழே உட்காந்துருக்கு. மாலை பொழுது ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு என்ன அந்த வள்ளிங்கிற அந்த 20 வயது பெண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் பாட்டு பாடுறது. இது ஒரு பைத்தியம். முருகா சரணம், முருகா சரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாட்டு பாடும். அந்த படித்துறையில் உட்காந்துருக்கவங்க கூட என்னன்னு கேட்டால் அப்படியே டக்குன்னு முழிச்சு உட்காருவாங்க. அந்த பாடலோட அந்த குரலோட ஈர்ப்பு அப்படி ஈர்க்கும் அவங்கள. அப்போ அந்த பள்ளி முடிச்சுட்டு போகிற குமார் அப்படிங்கிற சிறுவன் என்னன்னு கேட்டால் அந்த குரலை கேட்குறான். அந்த வள்ளி அப்படிங்கிற பெண் மேலே ரொம்ப பற்று. அவர் எழுதுறாரு, தலை முதல் கால் வரை அழுக்கை சுமந்து இருக்கக்கூடிய அவளுக்கு தேன் போன்ற குரல். அந்த குரல் எல்லாரையும் வசீகரப்படுத்துது. உடனே அவரோட நண்பர் சொல்கிறாரு, அந்த குமார் அப்படிங்கிற பையனோட நண்பர், எங்கே போகாதடா, அந்த பைத்தியத்திட்ட போகாதடா அப்படின்னு. ஆனால் இவர் ஓடுறாரு.
ஓடி போய் என்னன்னு கேட்டால் வா முருகா வா முருகான்னு அந்த அம்மா கூப்பிடுது. திருநீர் வாங்கிக்கிறார். அம்மா கிட்ட போய் சொல்கிறார். அம்மாவும் சொல்கிறாடே பைத்தியத்திடம் போகாதடா, இருக்கு பிடிச்ச பொம்பளை ஏதாவது செஞ்சிடும். நண்பன் சொல்கிறான் உன்னை தெப்பக்குளத்துக்குள்ள தள்ளி விட்டுருண்டா போகாதடா அப்படின்னு. ஆனால் என்னன்னு கேட்டால் அவருக்கு அந்த பெண் மேலே ஏதோ ஒரு பற்று. என்னன்னு கேட்டால் ஒரு நாள் அந்த ஹோட்டலில் போய் திருப்பி நிற்கிது அந்த பொண்ணு. போய் நின்று என்னன்னு கேட்டால் பிச்சை கேட்டுகிட்டே இருக்குது, தனக்கு சாப்பாட்டுக்காக பிச்சை கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ அவர் வந்து கோபப்படுறார் இந்த ஹோட்டல் முதலாளி. அப்போ இந்த பொண்ணு என்ன செய்ய கேட்டால் பேசாமல் நின்றுட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் அங்கே வந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா திட்டாதீங்க, அந்த பொண்ணு மீசலூர் பொண்ணு, அவங்க அப்பா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருமே அந்த முருகன் கோயிலில் பாடிட்டு இருந்தவங்க, தற்கொலை பண்ணி செத்ததை கண்ணால் பார்த்ததுனால அந்த பொண்ணு பைத்தியம் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த ஹோட்டல் முதலாளிக்குள்ளேயும் மனிதம் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். உடனே அவருக்கு கண் கலங்குது. இந்த பொண்ணை போய் நம்ம அப்படி திட்டோம். ஆனால் உடனே என்ன பண்ணுறாரு, இட்லி சட்னி எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு உபசரிக்கிறார். அப்போ இந்த எழுத்தை தான் இந்த எழுத்தாளர் ஐயா வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குள்ளேயும் மனிதம் இருக்குது. ஒரு கரடு முரடான மனிதன்னு பார்த்தா கூட, படத்திலே வசதி படைத்தவர்களாக இருந்தால் கூட எல்லோருக்குள்ளும் ஒரு மனிதம் இருக்கிறது. அவருக்கு என்ன கேட்டால் ரொம்ப கலக்கமாக இருக்கும். உடனே கொடுக்குறாரு. உடனே இந்த பசங்கள்லாம் இளவட்ட பசங்கள்லாம் கல்லை வச்சு எறிகிறான், கம்பை வச்சு எறிகிறான். உடனே எல்லாம் அந்த அப்பா என்ன கேட்டால் அப்பா 2 பேர் திட்டுறாங்க, சண்டலங்களா பைத்தியக்கார பொண்ணை இப்படியே நடத்துவீங்க அப்படின்னு. அதுலேயும் 2 பேர் திட்டுறாங்க. அது கீழே செதறின பண்டங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்குது, மாலை எடுத்து போட்டுக்கிடுது. ஆனால் அந்த குமாருங்கிற அந்த சிறுவனுக்கு வந்து என்னன்னு கேட்டால் தினந்தோறும் போய் அந்த பாட்டை கேட்குறதும் படித்துறையில் போய் உட்காந்துக்கிறதும் அது வந்து என்ன கேட்டால் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒரு நாள் வந்து என்னென்னு கேட்டால் பள்ளி முடிச்சுட்டு வர்றாரு. வந்துட்டு இருக்க வழியில் என்னன்னு கேட்டால் பார்க்குறாரு, வள்ளியவே காணோம். நிறைய என்ன தேடிக்கிட்டே இருக்கிறாரு, வள்ளியை காணோன்னு. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா தெப்பக்குளத்தில் ஒரே கூட்டமாக இருக்குது தூரத்தில். அப்புறம் சைக்கிளில் வர்றாரு. நமக்கு பரபரப்பாக இருக்குது, வள்ளிக்கு என்னாச்சோ அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணோட பேர் வடிவுக்கரசி. நாங்கள் பேசுகிறோம் இடையில. இப்போ என்ன கேட்டால் என்னாச்சோ இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாரு. நமக்கு கூட தோணுது, ஐயோ வள்ளிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ போலீஸ் ஜீப் நிற்குது, எல்லாமே நிற்குது. போய் ஓடி போய் அந்த சிறுவன் பார்க்குறான். பார்த்தோன்னு கேட்டால் சடலமாக கிடக்கு. இப்போ இரவோடு இரவா தெப்பக்குளத்தில் விழுந்து அந்த பொண்ணு வந்து கேட்டால் தற்கொலை செஞ்சுருக்கு. அப்போ ஒரு சடலமாக கிடந்ததை கண் முன்னால் அந்த அந்த பையன் பார்க்குறான். அந்த குமாரங்கிற பையன் அழுகிறான். அழுதுட்டு என்னன்னு கேட்டால் வீட்டுக்கு வர்றான். அம்மாட்ட வந்து போய் அழுது நிற்கிறான். அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு ஏதோ மனசில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ தனியாக உட்காந்து என்னன்னு கேட்டால் வள்ளி எவ்வளோ நல்லா பாடுவாங்க. அவர் வந்து அவங்க திருநீர் வச்சு விட்டது, அந்த வேல்மாரில் முத்தான கையெழுத்தில் எழுதி கொடுத்ததையெல்லாம் அவங்களுடைய பூஜை அறையில் அவங்க அம்மா வச்சுருக்காங்க. அந்த சிறுவன் வந்து இரவெல்லாம் அழுகிறான். அழுதுட்டு என்ன கேட்டால் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு தூங்கி போனான். இப்படி கதை முடியுது. இப்போ எனக்கு இந்த கதை ஏன் பிடிச்சிது அப்படின்னா, அம்மாவை பற்றி பேசியிருக்கிறாரு, அக்காவை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனாலும் இதெல்லாம் ரத்தம் என்ன சொல்கிறது, ஒரு தன்னோடு பிறந்த சக உதரம். ஆனால் இது எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ பெற்ற பிள்ளை. இப்போ அதற்காக ஒரு எழுத்தை தந்திருக்கிறார் இந்த எழுத்தாளர். அந்த குமார் அப்படிங்கிற அந்த பள்ளி சிறுவன் வேறு யாரும் அல்ல, மணிமுத்து ஐயா தான். ஐயா அவர் சொன்னார், நான் குமாருங்கிற வர இடம் எல்லாமே நான் தான் அப்படின்னு. எல்லா கதைகள்லையும் அவர் வர்றார், 10 கதைகள்லையும் வர்றார். இந்த வேல்மாறல் கதை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் என் மனசுக்குள்ளே ஆட்டி படைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட என்னன்னு கேட்டால் இந்த நூல் வெளியிட்ட விழாவுக்கு வரப்போ வெளியில் ஒரு பொண்ணு, ஒரு பைத்தியக்கார பொண்ணு தான். நாங்கள் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பொண்ணு எங்கேயோ வச்சு இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தது. உடனே நான் நினச்சேன், ஐயோ நமக்கு வேல்மாறல் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுவும் வள்ளியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் இந்த 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 விழாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த மாதிரி மனிதம் தோய்ந்த எழுத்துக்கள் இவர்கிட்ட நிறையவே இருக்குது. அது மாதிரி முதல் கதை தமுக்கம் தந்த திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மதுரையில் நடைபெறக்கூடிய மல்யுத்த போட்டியை குறித்த ஒரு கதை. அப்போ மதுரையில் வந்து என்னென்னு கேட்டால் மல்யுத்தம் இருக்கா? இப்போ நான் யோசித்து பார்த்தேன், சங்க இலக்கியத்தில் இருக்கா அப்படின்னு கூட கேட்டு பார்த்தோம். ஏதோ ஒரு இடத்துல பட்டினப்பாளையில் ஏதோ குறிப்பு வர்றதாக நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு சிற்பம் பார்த்துருக்கேன். இந்த சிற்பத்தில் மல்யுத்த சண்டை போடுற மாதிரி. அப்போ திருநெல்வேலி பகுதியில் மல்யுத்தம் நடந்திருக்கிறதுக்கான ஒரு சான்றாக அந்த சிற்பம் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னென்னு கேட்டால், இங்கே சின்ன அண்ணாமலை சாவி அப்படிங்கிற 2 நண்பர்களை பற்றி இந்த கதையில் சொல்கிறாரு. அவங்க எப்படி வடபகுதியில் இருக்க தாராசிங்கையும் கிங்காங்கையும் எப்படி மதுரை கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் எப்படி அந்த போட்டியை நடத்தினார்கள், அதற்கான சிக்கல்கள் என்ன, அவங்க எதிர்கொண்ட எதிர்கொள்ளல்கள் என்ன, எல்லாத்தையும் அந்த கதை பேசுது. இந்த கதை வந்து பார்த்தோன்னா மதுரையில் நடந்தால் கூட விருதுநகருக்கு வருது. இந்த குமார் அப்படிங்கிற அந்த சிறுவன் தன்னுடைய அப்பாவோடு போய் மல்யுத்த போட்டியை பார்ப்பதாக அந்த கதை வருது. அவருடைய அப்பாவுக்கு எவ்வளவு ஆசை அந்த மல்யுத்த போட்டியில் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த கதையில் பதிவாகுது. நான் தாராசிங்னா யாருன்னு எடுத்து பார்த்தேன், எனக்கு தெரியல.
அப்போ இந்த 50களினுடைய கதைகள், இந்த 60களினுடைய கதைகள் அந்த காலத்தில் இருந்த விளையாட்டு வீரர்களை பேசுது. அப்போ இந்த தாரா சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நெட்டில் இணையத்தில் கடகடன்னு அடித்து பார்த்தேன். ஓ, பஞ்சாபில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரராக இருந்திருக்கிறாரு, அரசியல்வாதியாக, அது பிறகு திரைப்படத்துறையில் தன்னுடைய முத்திரையை பதித்தவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு. அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட்டு 2 பேர், சின்ன அண்ணாமலை, சாவி அப்படிங்கிறவங்கலாம் உண்மையான பாத்திரங்கள். அவரோடு பழகியவர்கள், எழுத்தாளரோடு பழகியவர்கள். எனவே அவங்க என்னென்னு கேட்டால், எப்படி அங்கே பம்பாயில் போய் ஒரு 5000 ரூபா அட்வான்ஸை கொடுத்து மதுரைக்கு வரவழைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகளை செய்தார்கள் அப்படின்னு அந்த கதை பேசுது. அதுக்கடுத்து மதுரைக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறார், தாராசிங் 25% நான் கொடுத்துடணும், வர அந்த கட்டணத்தில் எனக்கு 20%. இப்போ மதுரையில் நான் பார்த்தோன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. 2வது நான் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படியாவது கூட்டத்தை வர வைக்கணுமே அப்படின்னு ரோட் ஷோ நடத்துகிறாங்க மதுரையில். அப்போ அந்த தாராசிங்கையும் கிங்காயும் கூட்டுட்டு என்ன பண்ணுறாங்கட்டா, மதுரையில் மேலமாசி வீதி, சிம்மக்கள் எல்லா இடத்துலையும் என்னென்னு கேட்டால் அவங்க பயணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பெரும் வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த பெண்கள் எல்லாருமே வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்கள பார்த்து கைத்தட்டி எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. அவ்வளவு அட்டகாசமான வசூல். அப்போ இதை இந்த குமார் அப்படிங்கிற சிறுவன் பார்க்குறான். தன்னுடைய தந்தையோட ரயிலில் பயணம் பண்ணுறாரு. விருதுநகர்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு நமக்கு தெரியும் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகணும். ஆனால் அந்த காலச்சித்திரம் அப்படிங்கிறத அந்த கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னென்னு கேட்டால், அவர் போகிறது எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லை. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோன்னா புகை வண்டி. அப்போ அந்த கறி தூசி அந்த பையன் மேலே விழுகுது. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி ஜன்னலோரமாக உட்காராதுடா, இட்டு வாடா, கறி தூசி வந்து விழுகுதுல்ல அப்படின்னு. அப்போ என்னென்னு கேட்டால், நமக்கு அந்த ரயிலை நம்ம பார்த்ததில்லை, அந்த கறி தூசி விழக்கூடிய ரயிலை நம்ம பார்த்ததில்லை. எனவே அதெல்லாம் ஒரு பதிவு தான். அப்போ ரயிலை எழுதுகிறப்ப அப்படி எழுதுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நகரும் சக்கரங்களால் ஆன நகரம். புகை வண்டி எழுதுறாரு. எனக்கு அந்த புகை வண்டியை பார்க்குறப்ப நகரும் சக்கரங்களால் ஆன நகரம் இல்லை, அட்டகாசமாக இருக்கும் பாருங்க. ஒரு நகரம் என்கிட்ட பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரயிலும். நான் உள்ளே போனால் என்னன்னு கேட்டால் பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குது. நகரும் சக்கரங்களால் ஆன நகரம் அப்படின்னு காட்சிப்படுத்துகிறார் அந்த புகை வண்டியை. ரொம்ப அட்டகாசமான வர்ணனை. அதே மாதிரி இவர் கவிஞர் சிற்பி சொல்லுவார், இரையெடுக்க போகும் பாம்புன்னு எழுதுவார். இந்த புகை வண்டியை பார்க்குறப்ப இரையெடுக்க போகும் பாம்புன்னு. அதே மாதிரி எழுத்தாளர் இப்படி ஒரு பதிவை செய்கிறார். அதெல்லாம் வாசிக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. தன்னுடைய தாத்தாவை பற்றி எழுதுகிறார். மருத்துவம், இந்த மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு கைதேர்ந்த ஒரு நல்ல அந்த ஆரோக்கியமான பயிற்சியாளராகவும் ஆரோக்கியத்திற்கான பயிற்சியை செய்யக்கூடிய அல்லது பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்றுனராகவும் இருப்பதால் அவருடைய முன்னோர்கள்ட்ட நிறைய மருத்துவ முறைகளை கற்றுக்கொண்டதுனால கதைகளே அதை பிரதிபலிக்கிறார். நான் நினச்சேன், அக்காவுக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை அக்காவுக்காக எழுதினாரா, தன்னுடைய மருத்துவ குறிப்புகளை சொல்வதற்காக எழுதினாரா அப்படின்னு கூட எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அந்த பிரசவம் வீடே பிரசவ வாடாகி போனது. ஏன்னா கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம், பிரசவம் அப்படின்னாலே வீடே என்னன்னு கேட்டால் அந்த காலகட்டங்களில் அந்த மருத்துவச்சி வருவாங்க, பிரசவம் பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி என்னன்னு கேட்டால் வீடே பிரசவ வாடாகி போனது அப்படின்னு தன்னுடைய எழுத்தில் எழுதிட்டு இந்த பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான வைத்திய முறைகள் கொடுத்தாங்க. இந்த பிரசவமான மறுநாள் என்னென்னு கேட்டால் வயிற்றில் அந்த சுடுதண்ணியை ஊற்றுறது எழுதியிருப்பார். இப்போ எனக்கெல்லாம் பழைய எங்களுடைய கிராமம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த கிராமங்களில் பிரசவமான வீடுகளில் பெண்கள் சுட சுட தண்ணியை ஊற்ற வயிற்றில் ஊற்ற அப்படி அலறுவாங்க அந்த தெருவெங்கும். இப்போ அதை சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு மருத்துவ குறிப்பை சொல்லியிருக்கிறார். அது பிறகு என்னென்னு கேட்டால், பால் சுரக்காத பெண்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கணும், பருத்தி கொட்டைகளை கொடுக்கணும், நீர்விட்டான் கிழங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்பு அவருடைய கதைகளில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பால் நெறி கட்டிக்கிட்ட பெண்களுக்கு என்னென்னு கேட்டால் என்ன மாதிரியான வைத்திய முறை கொடுப்பார்கள். தண்ணியில் துணியை முக்கி அந்த துணியை இந்த பெண்களுக்கு எதிராக தொங்க விட்டுருவாங்களாம். சொட்டு சொட்டா தண்ணி விழுகுமா. இந்த பிரசவித்த பெண்கள் அதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். இப்போ இவங்களுக்கும் பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் நம்ம இப்போ எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ அவர்கள் முன்னோர்கள் கொடுத்த அந்த மருத்துவ குறிப்பை வச்சு அட்டகாசமாக அந்த கதையை நகர்த்திகிட்டே போவார். அதனால் நான் இப்படி நினச்சேன், என்னுடைய முன்னோர்கள் அந்த மருத்துவ குறிப்பை விட்டு சென்றார்கள். எனக்கு முந்தைய தலைமுறை அந்த மருத்துவத்தை பயன்படுத்தியது, நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். அப்போ அடுத்த தலைமுறை, அப்போ அந்த காலச்சித்திரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், கண்டிப்பாக நம்மளுடைய முந்தையோரோட மருத்துவ அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தான் அந்த பதிவை நான் பார்க்குறேன். இன்னொரு 50 வருஷம் கழித்து ஒருவேளை இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறவங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்க மருத்துவ குறிப்புகள் ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐயில் குழந்தை பிறக்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
இது வந்து என்னன்னு கேட்டால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒரு பெரிய பெரிய பண்பாட்டு அடையாளத்தை, ஒரு மருத்துவ அறிவை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக கூட இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். மாதிரி காலக்குறிப்பு அங்கங்கே சொல்லிகிட்டே போகிறார். அப்பாவும் மகனும் அந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. வெளியில் வந்து அந்த கடலை, அந்த பொட்டலத்தில் கடலை வாங்குறாங்க. ஒரு பொட்டலத்தோட விலை வந்து என்ன கேட்டால் 5 பைசா. இப்போ இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு வறுத்த கடலை பொட்டலை வாங்கினா 10 ரூபா, 5 பைசா, 2 பேருக்கு 10 பைசா கொடுத்து வாங்கினேன். அது மாதிரி திரைப்படத்துக்கு மாமாவோட போகிறாரு. அங்கே வந்து என்னென்னு விருதுநகரில் இருக்க தேட்டருக்கு 80 பைசா. அந்த பின்னாடி இருக்கையில் நாங்கள் போய் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு 80 பைசா. இன்றைக்கி 300 ரூபாய்க்கு குறைச்சி படம் பார்க்க போக முடியாது. அது மாதிரி என்னென்னு கேட்டால் ஆக்ராவுக்கு போகிறாரு இவங்க மாமா. ரயில் ஏறிய மாமா அப்படிங்கிற ஒரு கதையில் ஆக்ராவுக்கு போன மாமா வந்து என்னென்னு கேட்டால் அங்கே போய் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறாரு. அந்த வாடகை விலை வந்து 15 ரூபா. இப்படி என்னன்னு கேட்டால் ஒரு காலத்தினுடைய குறிப்பு, ஒரு காலத்தில் எப்படி நாணயங்கள் எவ்வளோ ஒரு குறைந்த மதிப்பில் இருந்திருக்கு, இன்றைக்கி காலம் போக 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 அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிற குறிப்பையும் அவருடைய இந்த கதைகள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அத்தையை ஒருத்தவங்களை படைச்சு காட்டுறாரு, மகேஸ்வரி அத்தை அப்படின்னு. அந்த மகேஸ்வரி அத்தை வந்து இளம் விதவை. அவருடைய கதைகளில் ஒரு 2-3 பெண்கள் இளம் விதவைகளாக காட்டுறாரு. இந்த மகேஸ்வரி அத்தையோட அன்பை பேசுகிறாரு, அவங்களோட மருத்துவ அறிவை பேசுகிறாரு, சமூகம் எப்படி வந்து தன்னுடைய மகேஸ்வரி அத்தையை வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பேசுகிறாரு. ஏன்னா அவங்க மாமா தவறி போகிறாரு, காலரா பிளேக் வந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க அத்தை 20 வயசுக்குள்ளே ஒரு கைம்பெண்ணாக மாறி போகிறார்கள். இப்போ மாறி போகிறப்ப கூந்தலில் வந்து வாசனை மிக்க மலர்கள் இல்லை, பொட்டு இல்லை, நெத்தி இல்லை அத்தைக்கு, ஒரே கலர் சேலையை உடுத்தக்கூடிய அத்தை. இப்படியெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. 20 வருடம் பிறகு அத்தை இத்தனை அங்கீகாரங்களையும் சமூகம் கொடுத்த அங்கீகாரங்களை தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினாள் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ அடுத்து அங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்யாண வீடு அப்படின்னா அவங்க போய் ஆரத்தி எடுக்க முடியாது, வரவேற்பில் நிற்க முடியாது, சீர் கொடுக்குற இடத்துல நிற்க முடியாது. அதையெல்லாம் அவருடைய எழுத்து அந்த 50-60களினுடைய காலத்தை அப்படியே அந்த சமூகத்தை சித்தரித்து காட்டுது. ஆனால் இன்றைக்கி கூட கொஞ்சம் மாறி இருக்குது. கணவர் இறந்துட்டா கூட பெண்கள் வந்து பூ வச்சுக்கலாம், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் காலம் மாறி இருக்குது, கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. அது பெண்களாக எடுத்துக்கிட்ட சுதந்திரமா இல்லை ஆண்கள் கொடுத்த சுதந்திரமானு எனக்கு தெரியல. இப்போ என்ன கேட்டால் கொஞ்சம் சமூகம் மாறி இருக்குது. இப்போ என்ன வெள்ளைப்புடவை தான் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு காலத்தினுடைய பதிவு எப்படி பெண்கள் ஒரு சமூகத்தில் இருந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பேசுது. மாதிரி சைக்கிளை பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். இப்போ சைக்கிளை பேசுகிறப்ப என்னென்னு கேட்டால் நமக்குலாம் தெரியும், நம்ம என்ன சைக்கிள் எங்கே வேணாலும் ஓடிட்டு போல வைக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. முனிசிபாலிட்டியில் போய் லைசன்ஸ் வாங்கணும். 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா லைசன்ஸ் எதாயிடுச்சு அப்படின்னா திருப்பி புதுப்பிக்கணுமா, அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு புது செய்தி. அது மாதிரி இரவு நேரத்தில் வந்து என்கிட்ட லைட் போட்டுட்டு தான் போகணுமா, இல்லைன்னா கான்ஸ்டபிள் பிடிச்சிருவாராம். திருடனை பிடிப்பதை போல சைக்கிள்காரர்களை பிடித்து விடுவார் அப்படின்னு எழுதுறாரு. அப்படி ஒரு ஆச்சரியமான காலம் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தவங்க இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வழி அனுப்புறது வந்து ஒரு திருவிழா போல். நானும் கிராமத்துலலாம் பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்தில் யாராவது படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா ஊரே திரண்டு நிற்கும். ஒரு 50 பேராவது நிற்பாங்க. காலையில் 6 மணி பஸ்க்கு அவங்கள ஏற்றி விட்றாங்கன்னா 50 பேர் திரண்டு வந்து ஏற்றி விடுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் இல்லை. அப்புறம் அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை, பெண்களுக்கு உடனான உறவுகள், அந்த கணவன் மனைவி உறவு, மரகதம் இல்லம் அவருடைய அம்மாவை பற்றிய கதை, அவருடைய அப்பாவை பற்றிய கதை, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தூரத்து உறவு பெண் குட்டியக்கா அவர்களை குறித்த ஒரு கதை. அப்போ குடும்பங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் அன்பு இருக்குது அப்படின்னு பேசுது அந்த கதை. மரகதம் இல்லம் ரொம்ப 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 என்னென்னு கேட்டால் 50களினுடைய குடும்பங்கள் எப்படி இருந்தன, தூரத்து உறவுக்காரர்களை எப்படி பேணி வைத்து கொண்டார்கள், ஒரு கணவனால் கஷ்டப்படுற பெண்ணை எப்படி ஒரு படிப்பெண்ணாக வைத்து கொண்டு இவர்கள் எப்படி அவர்களை சுமந்தார்கள். அந்த பெண்ணோட கணவன் இறந்து போகிறப்ப இவர்கள் இந்த மரகதம்மா எப்படி சந்து முதலெல்லாம் ஓடி போய், ஐயோ நம்ம வீட்டுக்காக தினந்தோறும் வேலை செய்து சமைத்து நமக்காக கொடுத்த பெண்ணை அப்படின்னு சொல்லி எப்படி நின்னாங்கலாம் காட்டுறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டால் எஜமானர் ஜெயித்தாரா, பணிப்பெண் ஜெயித்தாரா, யாரோட விசுவாசம் பெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை பார்க்குறப்ப இருக்குது. இப்போ என்ன கேட்டால் எல்லா பெண்களையும் பார்க்குறப்ப அவருடைய கதைகளில் தன்னை சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப அன்பு மிக்கவர்களாக, மனிதம் மிக்கவர்களாக, சமூக மதிப்பு மிக்கவர்களாக அந்த கதைகளில் பெண்களை படைச்சு காட்டுறாரு. அப்புறம் நம்மளுடைய எழுத்தாளர் எஸ்ரா ஐயா அவர்களோட அவருக்கு அணுக்கமான ஒரு உறவு உண்டு. அதையும் என்னன்னு கேட்டால் தன்னுடைய கதையில் பதிவு செய்கிறார். நான் சான் பிரான்சிஸ்கோவில் படிச்சுட்டு இருந்தப்ப நான் எந்த நாவல் யாவும் அப்படிங்கிற நாவலை வாசிச்சுட்டு இருந்தேன்.
இப்போ ஒரு எழுத்தாளர் தனக்கு பிடித்த எழுத்தாளரை பதிவு செய்வது அப்படிங்கிறது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு. அதையும் தன்னுடைய எழுத்தில் கொடுத்துருக்கிறார் ஐயா அவர்கள். அப்போ எனக்கு என்னென்னு கேட்டால், சரிதான், ஒரு கிராம மருத்துவம் அல்லது என்னென்னு கேட்டால் அந்த பெண்களுக்கு தெரிந்த மருத்துவங்களெல்லாம் பதிவு பண்ணுறாரு. நாச்சின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க என்னென்னு கேட்டால் ஒரு சாதாரணமாக குடிசையில் வாழ்கிற பெண் தான். அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அந்த மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. கண்ணில் விழுந்த தூசின்னு ஒரு கதை எழுதுறாரு. அதில் என்னென்னு கேட்டால் கண்ணில் தூசி விழுந்துருது குமார் அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு. குமார் வேறு யாரும் இல்லை, நம்ம எழுத்தாளர் முத்துமணி ஐயா தான். அப்போ அவர் என்னென்னு கேட்டால் அவரை கூட்டிகிட்டு அவங்க அத்தை ஓடுறாங்க. அப்போ நாக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்ணுக்குள்ளே இருக்க தூசி அந்த அம்மா எடுக்குது. அந்த அம்மா போய் எங்கேயும் நீட்டெல்லாம் எழுதி மெடிக்கல் காலேஜ்லாம் படிக்கலை நாச்சி. ஆனால் அவருக்கு கேட்டால் அது வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒரு 4 நாளாக உறுத்திக்கிட்டு இருந்த அந்த தூசியை அந்த நாச்சிங்கிற ஒரு பெண் நாக்கை வச்சு என்னன்னு கேட்டால் உள்ளுக்க கண்ணுக்குள்ளே சொல்லட்டி 1 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. அதை அதெல்லாம் பதிவு பண்ணுறாரு. இப்போ இந்த கிராமங்களெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த காலகட்டங்களெல்லாம் 85-90களெல்லாம் நானும் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அப்படிப்பட்ட பெண்கள் இல்லை. அதனால் எஸ்ராவினுடைய கதைகளில் பெண்கள் மருத்துவம் சார்ந்த பெண்களாக, அதுவும் கிராம மருத்துவம் தெரிந்த ஒரு பெண்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தை பேணக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு தயாரான பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்று மட்டுங்கய்யா, மட்டும் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும். எல்லா பெண்களையும் நீங்கள் படித்து காட்டினீங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன். எல்லாரையும் பேசுகிறாரு. சரிதான், அக்காவை பேசுகிறாரு, அம்மாவை பேசுகிறாரு, அடுத்து அத்தையை பேசுகிறாங்க. ஆனால் அவருடைய இல்லத்தரசி எல்லோரும் அம்மாவை பேசாமல் விட்டுங்க. அடுத்த சிறுகதை தொகுப்பில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அம்மையாரை பதிவு செய்து ஒரு கதையை எழுத வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த இடத்திலே நான் வைக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். உங்களுடைய மகன்கள், உங்களுடைய பேரன்கள், அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு, அதற்குள்ளே இருக்கக்கூடிய பண்பாடு எல்லாவற்றையும் பதிவு செய்து எழுத வேண்டும். ஒரு தாத்தா நமக்கு ஒரு பெரிய சொத்தை எப்படி பேணி பாதுகாத்து கொடுப்பாரோ அதே போல் எழுத்தாளர் முத்துமணி ஐயா அவர்களும் தன்னுடைய நூலுக்குள்ளே பல சொத்துக்களை வைத்து ஒரு 60-50களினுடைய வாழ்வியல் பண்பாடு, மருத்துவம், வரலாறு, கால செய்திகள் அத்துணையையும் பொதிந்து பெரும் சொத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சொத்தை நாங்களும் பேணி பாதுகாப்போம் ஐயா. உங்களுடைய எழுத்துக்கள் மீண்டும் மலர வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.